கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற தலைப்போடு லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் வல்லமையாக செயல்படுத்துகிற கருவி என்ன தெரியுமா? சோர்வு. அந்த சோர்வுங்கிற அம்பை அக்கினிக்கில் தொய்த்து நம்ம மேலே அனுப்பும்போது நம்ம தாக்கு பிடிக்க முடியாமல் அநேக நேரங்களில் நிலை குலைந்து போயிடுறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை அப்படியே குன்றி போயிடும். ஒரு காலமும் நம்ம சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துடவே கூடாது. சோர்ந்து போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமுள்ளவர்களாய் அவரோடு கூட நம்முடைய எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். நம்முடைய சோர்வையும் கூட அவரிடத்தில் போய் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சங்கீதக்காரர், நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சங்கீதம் 55:16 சொல்லியிருக்கார். அப்போ இன்றைக்கி நமக்கு சோர்வு வரும்போது ஜீவனுள்ள நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அவர் நிச்சயமாக உங்களுடைய என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா தேவனே சொல்லியிருக்கிறாரு, அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எரேமியா 29:12. இந்த தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆம், நம்மோடு கூட இருக்கிறவர். நம்ம சங்கீதம் 41 வாசிக்கிறோம், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்கிறார். ஆமாம், அவர் நம்ம கூப்பிடும்போது நம்ம பக்கமாய் சாய்ந்து குனிந்து அப்படியே தாழ்த்தி நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் மாத்திரம் தளர்வு வரக்கூடாது, அதை அனுமதிக்கக்கூடாது. அதான் பவுல் சொல்கிறாரு 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அப்போ தொடர்ச்சியாக நம்மளோட வாழ்க்கையில் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். தேவனிடத்தில் எப்போதும் போக்கிலும் வரத்திலும் இடைவிடாமல் நம் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். வேலை செய்யும்போது எல்லா நேரமும் கூட நம்மளால் ஜெபிக்க முடியும். அப்போ இடைவிடாமல் நம்ம இருதயத்தை ஊற்றி நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப இந்த சோர்வை எதிர்த்து நம்ம மேற்கொண்டு நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இப்போதும் பவுல் சொல்கிறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. நம்ம ஜெபத்தில் உறுதியை பற்றி கொள்ளணும், உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியை நம்ம பற்றி கொள்ளணும். இந்த ஜீவனுள்ள தேவனோட நம்ம கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு செயல் ஜெபம். ஜெபத்தில் நான் ஒரு காலம் பின்வாங்கக்கூடாது. சோர்வுங்கிறது ஜெப வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை கொண்டு வந்துடும், அவிசுவாசத்தை பெருக செய்திடும். விசுவாசமும் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதோடு தேவன் மீதான நம்பிக்கையை நம்மிடத்தில் பெருக செய்கிறது. தேவனை விட்டு தூரப்படுத்தும் சோர்வினை விரட்டி அடிக்க தேவனுடைய சர்வ ஆயுதங்களை எப்போதும் விழிப்பாக அணிந்திருப்போம் என்றால் விசுவாசம் என்னும் கேடகத்தினை கையில் எடுத்து சாத்தான் நெய்கிற சோர்வு என்கிற அக்கினி அம்பினை ஈஸியாக மேற்கொள்ளலாம். எனவே நம்ம இன்னைக்கு இந்த சோர்வை, பிசாசு கொண்டு வருகிற சோர்வை தேவனை மறக்க செய்து தேவனை விட்டு பின்னடைய செய்கிற சோர்வை விரட்டி அடிப்போம். விசுவாசத்தை நம்ம கட்டி எழுப்போம். விசுவாசமுள்ள ஜெபமே தேவனை பிரியப்படுத்தும், கனப்படுத்தும். அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவனும் விரும்புகிறார், அதை கனப்படுத்துகிறார். தேவனுக்கு பிரியமானது விசுவாசம். எனவே சோர்வு நம்ம எல்லாத்தையும் மழுங்க செய்திடும்.
அதனால் சோர்வை விரட்டி அடிப்போம். இன்றைக்கும் சாத்தான் கொண்டு வருகிற மன அழுத்தங்கள், டிப்ரெஷன்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் விரட்டி அடிக்க நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் நிறைய காரியங்களை ஜெபிக்கிறோம். நிறைய காரியங்களுக்கு எங்களுக்கு பதில் ரொம்ப லேட் ஆகுது. அதனால் எங்களுக்கு ஆண்டவரே, சாத்தான் எங்களை இந்த சோர்வுங்கிற அம்பலை தாக்குறதுக்கு பல விதத்தில் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உண்மையை சொல்ல போகிற அநேக நேரத்தில் அந்த சோர்வுக்கு இடம் கொடுத்து ரொம்ப கவலைப்பட்டு கலங்கி அப்படியே ஆண்டவரே ரொம்ப ஒரு விதமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் அப்படியே அமுங்கி போயிடுறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களை நீங்கள் அப்படியே விடுறதில்ல. ஒரு வசனத்தை அனுப்பி ஆண்டவரே பலவிதமாக எங்களை நீங்கள் தேற்றி உங்களுடைய ஆண்டவரே உற்சாகத்தை கொடுத்து எங்களை எங்கள் விசுவாசத்தில் கட்டி எழுப்பி எங்களுக்குள்ள விசுவாசத்தை ஊட்டி எங்களை காலுண்டு நிற்க செய்கிறத அநேக நேரங்களில் பார்த்துருக்குறோம் ஆண்டவரே. ஆனால் அநேக நேரங்களில் சோர்வில் விழுந்து போயிருக்கிறோம். அதில் உங்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்பொழுது ஆண்டவரே, சோர்வு என்கிற அந்த அன்பினால் காயப்பட்டு கிடக்கிற சகோதரிகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சாத்தான் எங்களை எப்படியாவது பல விதங்களில் சோதிக்கணும்னு ஆண்டவரே சோர்வை கொண்டு வருகிற ஆண்டவரே, அந்த சோர்வுங்கிற அம்பு அநேக பரிசுத்தவான்களை விழத்தாட்டி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் அந்த சோர்வினை நாங்கள் ஆண்டவரை எதிர்த்து தேவனை உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்போதும் நாங்கள் தரித்து அதில் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு நின்று ஆண்டவரே, சோர்வின் என்கிற அக்கினி அம்புகளையெல்லாம் அவித்து போட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட சோர்வுகளை இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. அவர்களுடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரே எல்லாவற்றையும் கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, ஒரு காலமும் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா, சோதனையில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு ஆண்டவரே, கடந்து விடுவிப்பீங்க, காத்து தப்ப பண்ணுவீங்கிற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் ஆண்டவரே தளர விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, சோர்வுக்குள்ளே சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் வெளியே கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, எல்லா மன அழுத்தங்கள், சோர்வுகள் ஆண்டவரே, தனிமையினால் ஆண்டவரே கஷ்டப்படுகிற கர்த்தாவே ஐயா, கடன் பாரங்கள், பிரச்சனைகள் என்று ஆண்டவரே குடும்ப பாரத்தால் அப்பா தவித்து சோர்ந்து போயிருக்கிறவர்கள் ஆண்டவரே, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தால் நான் என்ன செய்வேன் இப்படியெல்லாம் நினச்சி சோர்ந்து போகி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்னைக்கு அப்பா ஆண்டவரே இந்த சோர்வுலேருந்து தூக்கி எடுத்து கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய எல்லா சோர்வுக்கு காரணமாக இருந்த சத்துருண்ட வல்லமைகளை எல்லாம் அழித்து போட்டு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரும் எழும்பி நிற்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட பாதையில் தான் கடந்து போய் ஜெயம் எடுத்தாங்க. எலியாவுக்கு சோர்வு வரலையா? அவர் எவ்வளவோ சோர்ந்து போனார். ஆனால் ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்ய தேவன் அவரை ஆண்டவரே விசேஷித்த விதமாய் அபிஷேகித்து வைத்திருந்தே. தாவீதுக்கு சோர்வு வரலையா? ஆபிரகாமுக்கு சோர்வு வரலையா? எங்களுடைய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சோர்வுகள் இருந்தது. அதே போல் ஆண்டவரே அவர்கள் மேற்கொண்டது போல ஆண்டவரே இன்றைக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து கொண்டு நாங்கள் சோர்வுகளை ஜெயித்தோம். பிரியமானவர்களே, நீங்களும் ஜெயிங்க, ஓடுங்க உங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிங்க என்று ஆண்டவரே திரளான மேகம் போன்ற சாட்சிகள் கூடி நின்று எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் ஆண்டவரே நாங்கள் ஐயா விசுவாசத்தில் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. சோர்வுகளை எல்லாம் தகர்த்து போட ஆண்டவரே சோர்வை எதிர்த்து நின்று அந்த சோர்வை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நின்று விசுவாசத்தில் ஆண்டவரே உறுதியாக இருந்து பிசாசை எதிர்த்து நிற்கவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை எதிர்த்து நிற்க ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. நாங்கள் சோர்ந்து போகாமல் அதுக்கு பதிலாக ஜெபம் பண்ணுவதற்கும் ஜெபம் தேவன்கிட்ட பெரிய காரியங்களை கொண்டு வரும் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நின்று பிசாசை எதிர்த்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையை கொடுங்கப்பா. இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயராய் தனித்தனியாய் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரை இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய எல்லைகள் ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய போக்குகள்
வரவுகள், அவர்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இன்னைக்கு திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாகவும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்கு தேவ தயவுகளும் மனித தயவுகளும் பெருக வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரக்கூடிய நன்மைகளும் கிருபைகளும் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. ஐயா, தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறபடினால இன்றைக்கும் எங்களுக்கு தாழ்ச்சி இல்லை ஆண்டவரே, தாழ்ச்சி இல்லை என்று அறிக்கை செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற எங்களுக்கு எப்போதும் வெற்றியை தாங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு எடுக்கிற எல்லா காரியங்களையும் முயற்சிகளில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆண்டவரே கரம், ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவன், ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கல்வி, தொழில், திருமணத்தை நிமித்தமாக குடும்பங்களை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கிருபைகளை பெருக பண்ணுங்க. தெய்வீக பாதுகாவலை கொடுங்க. தேவ சந்தோஷத்தையும் தேவ சமாதானத்தையும் உள்ளத்தில் நிரப்பி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நாங்களாவது எல்லாரோடையும் இருக்கிறோம், தூரத்தில் இருக்கிற பிள்ளைங்க தனிமையாக இருப்பாங்க ஆண்டவரே. எனவே அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாகவே வைத்து போதித்து நடத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும், ஆபத்துகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும், விபத்துகளுக்கும், சத்துடைய சதிகள், நாசங்கள், மோசங்கள், தடைகள், தாமதங்கள் என எல்லாவற்றுக்கும் விலக்கி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளா, இந்த நாள் ஆண்டவரே சோர்வை எதிர்த்து அதுக்கு பதிலாக ஆண்டவரே நாங்கள் வெற்றியை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. Have a glorious day.